முயற்சி ஒன்றையே உறுதியாக நினச்சிக்கிட்டு இன்னைய வரைக்கும் அதற்காக பாடுபடுறவங்க நீங்கள் தாங்க. திருப்பி திருப்பி செய்வாங்க. முயற்சி தான் அவங்கள இன்னைய வரைக்கும் வாழ வச்சிட்ருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் யோசித்து ஆலோசனை பண்ணி அதை செய்யக்கூடிய செயலை சரியாக்கிடணுன்ற எண்ணத்தாலேயே நிறைய இடத்துல இவங்க தோற்று போனாலும் மறுபடியும் எந்திரிச்சிட்டே தான் இருப்பாங்க. இது இவர்களின் இயல்பான ஒரு குணம். இதை நீங்கள் ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ரைட்டு தான் வேலை முடிஞ்சிருச்சு, தெரியாமல் நடந்துருச்சு, மறுபடியும் வேறு எதாவது பாருங்களா அப்படி சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்க. அது எப்படிங்க வராமல் போய்டுன்ற மாதிரி அதுலேயே இருப்பாங்க. அதுலேயே இருந்து தான் அத்தனையும் அவங்க வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாங்க. இது இவங்களுடைய சொந்த முயற்சியால் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. யார் தயவும் எனக்கு தேவையில்லை, நானே முயற்சி பண்ணி நானே வாழ்ந்துக்கிறேன், இது என்னோட பிரச்சனை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். இதை மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க தலகணம் பிடிச்சவங்க, திமிர் பிடிச்சவங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, கோவக்காரங்கன்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாதுங்க. இது அவங்களோட வேலையில் அவங்க சரியாக இருக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரங்க. இது மற்ற யாருக்கும் அது புரியலை, அதனால தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் எல்லாரிடத்துலையும் இனிமையாக தான் பழகுவாங்க, எளிமையாக தான் பழகுவாங்க. அவங்க முகத்தில் கூட பாருங்கள் எந்த வித சலனமும் இருக்காது. ஆனால் புரிதல் யாருக்கும் இல்லாத மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி அது விளக்கமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் இப்படி தான்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க, வேறு விதமாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்ல காலமாக தாங்க இருக்குது. இனி உங்களுக்கான காலத்தில் நீங்கள் இருக்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ராசிநாதன் செவ்வாய் பகவான். எப்பொழுதும் இவர்களுக்கு முருகன் வழிபாடு துணையாக இருக்குங்க. எந்த காலத்திலையும் முருகரை நினைச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். எந்த விதத்திலும் இவங்களுக்கு தீங்கே நடக்காது. ஏற்கனவே நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களோட செயல்லாம் எப்படி இருக்குன்னா முருகன் வழிபாடு தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வருவாங்க. முருகருக்கு பக்தராக இருப்பாங்க. இவங்களெல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்கள் முருகரை கெட்டியமாக பற்றிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்குது, நல்ல இடத்துல இருக்குது, நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் வருங்க. பூர்வீக சொத்தா இல்லை ஏதோ ஒரு வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே போல் வண்டி வாகனம் வீடு கட்டுறணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாம் செஞ்சுக்கலாம். இல்லைங்க சின்ன வீடாக இருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா, இப்போ நேரம் நல்லா இருக்கான்னா நிச்சயமாக நல்லா இருக்குது. உங்களுக்கான அமைப்பான வீடுகளை நீங்கள் கட்டிக்கலாம். கடன் குறையக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. எக்கச்சக்க கடன் இருக்குங்க, எப்படிங்க வெளியே வர்றதுன்னு கேட்குறவங்களுக்கு கடன்லாம் சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுத்துட்ருக்கார். உங்கள் ராசிநாதன் இல்லையா, அவங்கள தூக்கி தான் வைப்பார், கஷ்டப்படுத்த விரும்பலை அவர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. நீங்கள் செய்த வேலைக்கான அங்கீகாரம், நீங்கள் செஞ்சதுக்கான பெருமை, சந்தோஷம், பாராட்டு, கைத்தட்டல் எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க சூரியன். இது நாள் வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாமல் இருந்தவங்க கூட இப்போ திரும்பி பார்த்துட்டு போவாங்க. ஓ நீங்கள் தானே அது, நீங்கள் தான் இவ்வளோ நல்ல வேலையை செஞ்சீங்களா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களை பாராட்டுவாங்க. உரிய அங்கீகாரம் கிடைக்கும், உரிய செயலில் மாற்றம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படுதுங்க, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்லாம் நீங்கிடும். சூரியன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது. பித்ரு தோஷம் நீங்கள் பித்ருக்களால் ஏதாவது தோஷம் இருக்காது இருக்குன்றவங்களுக்குலாம் இப்போ அதுவாக சரியாயிடும். அந்த காலகட்டத்தை இப்போ கொடுக்குறார். முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கூடிய விரைவில் சந்திப்பீங்க. சூரியன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தா போலேயே உங்களுக்கு குரு பகவானும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. எந்த விதத்திலும் இனி கவலை இல்லை. தொழில் வளர்ச்சி ஏற்படுது, பொருளாதார மாற்றம் ஏற்படுது, வரவேண்டிய பணங்கள் வருது. பண வரவு இருந்தாலே போதுங்க, பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் எளிமையாக கையாண்டுடுவீங்க. அந்த பணம் வரவு இல்லாதனால தான் நிறைய இடத்துல சங்கடங்களை சந்திச்சிட்ருக்கீங்க. இப்போ தெளிவாக நீங்கள் சந்தோஷத்திற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. பண வரவு இருக்குது. அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மோதல்லாம் நீங்குங்க. சின்ன சின்ன வாக்குவாதம், சண்டை, பிரிவு எல்லாத்தையும் சந்திச்சாச்சு.
இப்போ எல்லாமே சரியாயிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான காலத்தை உங்களுக்கு குரு பகவான் தரார். இது நல்ல ஒரு அமைப்பு தாங்க, கவலையே பட தேவையில்லை. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, வேலை உண்டாகும். படித்து முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ வேலை பாக்கியம் உண்டாகுது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வேலை, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல குரு பகவான் தெளிவாக இருக்கார். ஆடை ஆபரணங்கள் சேரும், பொன் பொருள் சேரும், வீடு வாகனம் சேரும், இதை எல்லாத்தையும் கொடுக்குறார். பொருளாதாரம்லாம் சிக்கல் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்குறார். இது பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தாங்க கொடுக்குறார். அவரும் பொருளாதாரத்தை கொடுக்கலனாலும் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். பொருளாதாரம்லாம் கிடையாது, அதெல்லாம் இப்போ அவர் கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை ஆலோசனை செய்ய வைக்கிறார், புத்திசாலித்தனமாக இருக்க வைக்கிறார், கவலை இல்லாமல் இருக்க வைக்கிறார். எதையாவது யோசித்து சரியான முடிவு எடுன்ற மாதிரி உங்களை தெளிவான முடிவுக்கு அவர் வழிவகை செய்கிறார். ஏன்னா முடிவு எடுக்க தெரிஞ்சவங்களால மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றது உண்மையான உண்மை. அதனால் இப்போ உங்களுக்கு முடிவை தெளிவாக எடுக்க வைப்பார். நீங்கள் எளிமையாக ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குதுங்க, கவலையே இல்லைங்க. இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதையெல்லாம் போட்டங்க. இதுக்கு மேலே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்போ தெளிவான ஒரு சிந்தனைக்கெலாம் வருவீங்க. இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. எனக்கு வீடே இல்லைங்க, நானும் கட்டணும்னு நினைக்கிறேன், எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கேன், பேங்க்கில் லோன் போடலாமா? நிச்சயமாக லோன் போடுவீங்க, கட்டுங்க, வீடு கட்டுவீங்க. அதற்கான அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தரார். இடமே இல்லைங்க, எங்கெங்கே வீடு கட்டுறது? இடம் வாங்குவீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை அடித்தோம்னா நம்ம நேராக போயிட்டு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஏதோ பண்ணலாம். ஆனால் நாம் அந்த காலத்தை தவற விட்டுட்டோம்னா அது நடக்காமல் கூட போயிடலாம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த நாள் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. முடிந்தால் பேங்க் லோன் வாங்குங்க. வெளிக்கடன் வாங்கி எதையாவது சேர்த்து வைக்கிறேன், சொத்து சேர்த்து வைக்கிறேன், வீடு கட்ட போகிறேன்றது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான காலகட்டத்தை நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். முடிந்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய கடன் அடைக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க. நிச்சயமாக கடன்லாம் அடைஞ்சிரும். பேங்க் லோன் மாதிரி ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கி வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.